கிருபையின் ஐஸ்வர்யம் என்ன நான் சொல்றேன் தெரியுமா? தேவன் தான் பக்கத்துல உட்கார வச்சார்ல, அதான் கிருபையின் ஐஸ்வர்யம். எனக்கு ஈக்குவலான இடத்தை நான் யாருக்கு கொடுக்குறோனோ அது கிருபை இல்ல, கிருபையின் ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணுகிறது. அக்கிரமத்திலும் பாவத்திலும் நான் மரித்து போய் கிடந்தேன். அவன் தன்னை தாழ்த்தும் போது எனக்கு இயேசு வேண்டும் அப்படின்னு தாழ்த்துற அந்த ஒரு தாழ்மைக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபையின் ஐஸ்வர்யம் அவனை என் பக்கத்துல வந்து உட்கார் என்று சொல்லுகிறார். அவர் கிருபையினால் இன்னைக்கு பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ரட்சிக்கப்படுங்கன்னா சும்மா சர்ச்சில் சேர்ந்துக்குன்னு அர்த்தம் இல்ல. ரட்சிக்கப்படுங்கன்னா தேவனோட உட்காருங்கன்னு அர்த்தம். என்னையும் உங்களையும் பத்தி அவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அதுல ஒரு தீமையும் கிடையாது. உன்னை பற்றிய என் நினைவுகளை நான் அறிவேன். உன்னை பத்தி என்ன நினைச்சிருக்கேன்னு எனக்கே தெரியும். அது ஒண்ணுல கூட தீமை இல்லப்பா, நன்மையான நினைவுகள். கூப்பிடும் போது ஒரு திட்டத்தை போறாரு. உனக்கு என்ன செஞ்சு உன்னை எங்க கொண்டு போய் நான் அந்த திட்டத்தை வச்சுட்டு தான் கூப்பிடுறாரு. ஆனா வழியில நிறைய குழப்படிகள், நிறைய பிரச்சனை நமக்கு நடக்குது. அதை எதையுமே ஆண்டவர் கன்சிடர் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் வச்ச திட்டம் ஒண்ணு கூட தீமை கிடையாது. நமக்கு தீமை நடக்குதுனால அவர் திட்டம் தோத்து போறதும் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல பிசாசு இருக்கான். அப்ப சொல்லுவாரு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் நீங்கள் துதிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து தீமை அழிச்சிட்டே தான் வராது. சொல்லுவோம், அவருடைய திட்டத்துல தீமை இல்லை. யோசேப்பை பார்த்தா எனக்கே கொஞ்சம் மனசு வலிக்கும். கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து அவனை எடுத்து அவனை பேர்த்தினார். எதுக்கு நான் சொன்னா, கர்த்தருடைய கிருபையை பெற்ற பிள்ளைகளே, தீமை ஒரு நாள் உங்களை அழிந்து போக கர்த்தர் விட மாட்டார். தீயவனுடைய தீமைக்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். கப்பல் கொண்டு போக கூடாத பாதையை மீன் கொண்டு போய் அவனை சேர்த்தது. நீங்களும் தப்பான பாதையில போனா கூட கிருபை என்ன பண்ணும்? அது வேற ஒரு ஆளை வச்சு, வேற ஒரு காரியத்தை வச்சு கர்த்தர் எங்க கொண்டு போக சொல்றாரோ அங்க கொண்டு போய் சேர்த்து. அப்ப கிருபையை பற்றி கொண்டீங்கன்னா தப்பான பாதையில போக முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்து விடுவார். அழுது கொண்டிருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, ஆளுகை செய்யும்படி அழைத்திருக்கிறார். கர்த்தர் சொன்னார், ஒண்ணு நீ அழலாம், இல்ல ஆளுகை செய்யலாம். எது தெரிஞ்சுக்க போற? எந்த காரியத்துக்கு எழுதாலும் ஆண்டு சொல்றாரு, அதுக்கு நீ அழுது ஆக போறதில்லை, ஆனா நீ ஆளுகை செய். You send the righteous judgment over the evil. You have the authority. நீ பூமியில் எதை செய்வியோ நாங்க அதை செய்வேன். நீ பூமியில எக்ஸிக்யூட் பண்ற வரைக்கும் நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீ பூமியில எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பி. நீ பூமியில் கட்டுவது எதுவோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ பூமியில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கிருபையை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். கிருபையில் பெருகுவது எப்படி என்று பார்த்து வருகிறோம். தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருக வேண்டும். எழுதியிருக்கிறது அதிகமான கிருபை அளிக்கிறார். ஸோ இந்த வருஷத்தில் நம்ம அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா அதிகமாக தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எது முதலாவது தாழ்மைனா, எனக்கு தேவன் வேண்டும் என்பது நினைப்பது தான் முதலாவது தாழ்மை. ஜெபம் என்பது தாழ்மையை குறிக்கிறது. என் வாழ்க்கையில் இன்னும் சில பகுதிகளில் பிரச்சனை இருக்குங்கிறத, முதல்ல பிரச்சனை இருக்குன்னு மனுஷன் ஒத்துக்கணும். சொல்லுங்க, பிரச்சனை இருக்குன்னு, எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறது தான் தாழ்மை. அப்போ தேவன் என்ன பண்ணுகிறார்? இந்த புள்ள என்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது அந்த பிரச்சனையை எப்படி ஜெயிக்கணுங்கிற கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய கிருபை பெருக பெருக நமக்கு விடுதலையும் ஆசீர்வாதமும் உண்டாகிறது. அங்கே எழுதியிருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போ உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ கிருபையில் பெருக பெருக என்ன நடக்கும்? பிசாசுக்கு இடமே இருக்காது, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். நீதிமொழிகள் 22:4 சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், 3 பலனை வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யம். நான் தான் சொல்றேன், ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் ஐஸ்வர்யவானா வாழணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அந்த ஐஸ்வர்யத்தை கூட நீங்க என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டப்பட்டு உழைச்சி, ஓடா தேஞ்சி, மாடா உழைச்சி, நான் சம்பாதிச்சு நான் பெரிய ஆளாகணும்னு நினைச்சிங்கன்னா அது கிறிஸ்தவ விசுவாசம் இல்லை. நீங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு தாழ்த்தும் போது அங்கே சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் போது ஐஸ்வர்யம் தானாய் வருகிறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே உபாகமத்தில் பார்த்தோம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர் யார்? கர்த்தர். திராட்சரசம் தீந்து போயிட்டுன்னு ஹோட்டலுக்கு ஆள் அனுப்பி தேடுறது எல்லாம் வேஸ்ட்டு. தண்ணியை நிறைச்சாங்க, அவர் திராட்சரசமா மாற்றி விட்டுட்டு போயிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. என்ன உங்ககிட்ட இருக்குதோ அதை கொண்டே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கும் போது உங்ககிட்ட இருக்கிறத வைத்தே கர்த்தர் உங்கள் வாழ்க்கை, நீங்க வெளியில தேடிட்டு இருப்பீங்க, எங்கேயோ கிடைக்கும். கர்த்தர் சொல்வார், தண்ணி இருக்கலாம் வீட்டில், அதை நிரப்பு. அந்த ஏழை விதவை என்ன பண்ணா? புருஷன் செத்து போயிட்டான், கடங்காரன் பிள்ளைங்களை கூப்பிடுறான், பிள்ளைங்களை நான் அடிமையாக்கிட்டு போறேன்னு. அப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? உன் வீட்டில் என்னம்மா இருக்குன்னு கேட்டாரு. எண்ணெய் கொஞ்சம் இருக்குங்க. நான் ஓகே, எண்ணெய் வச்சிருக்கியா? எவ்வளோ இருக்கு?
ஒரு 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 சின்ன பாத்திரத்தில், அது போதும். அவர் என்ன பண்ணுறாரு, தீர்க்கதரிசி பக்கத்தில் இருக்க எல்லாருடைய பாத்திரத்தையும் வாங்கிட்டு வந்து கதவை சாத்திட்டு ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயை ஊற்ற எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிது. அந்த ஸ்திரீ என்ன பண்ண, அதை விற்று, அந்த எண்ணெயை விற்று கடனை கொடுத்துட்டு அவள் பிள்ளைகள் வாழவும் அதை வைத்து கொண்டார். வேதம் எப்போதுமே நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அங்கே பார்க்குறாங்க 5000 பேருக்கு சாப்பாடு போடணும், சாப்பாடு இல்லை. இயேசு கேட்டார், உங்ககிட்ட என்ன இருக்குன்னு. ஏதோ ஒரு சின்ன பையன் இருக்கான், அவங்ககிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது, அது போதும். அந்த 5 அப்பத்தையும் 2 மீன் வச்சுமே ஆண்டவர் என்ன பண்ணார், 5000 பேருக்கும் மேலானவர்களை போஷித்து அவர்களுக்கு ஆசீர்வதித்தான்னு பார்க்குறோம். இப்போ நம்ம தேவன் எல்ஷடாய் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, குறைவுகளை நிறைவாக்கும் தேவன். உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம், இந்த காலையில் ஆண்டவர் உங்கள்கிட்ட இன்னைக்கு ஆவியானவர் என்ன பேசுறாரு தெரியுமா, உங்ககிட்ட கொஞ்சம் விசுவாசம் இருக்கா, கடுகளவு வச்சிருக்கேன் என் மேலே விசுவாசம், என் மேலே நம்பிக்கை இருக்கா, கொஞ்சம் விசுவாசத்தை அதை என்கிட்ட கொடு, நான் உனக்கு பெரிய அற்புதங்களை செய்வேன். நான் பெரிய விசுவாசமாக இருக்கணும், நான் ஆண்டவருக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், நான் சரியாக இருக்கணும், அதெல்லாம் வேணாம். கொஞ்சம் இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்ற கொஞ்சம் விசுவாசம் இந்த காலையில் இருந்துன்னா ஆண்டவர் சொல்கிறார், உன் கொஞ்சம் விசுவாசத்தை கொண்டு உன் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை நான் செய்வேன். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த வருஷத்தில் உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை, உங்கள்கிட்ட கொஞ்சோடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது பணம் தான். ஆமாம், அந்த கொஞ்சத்தை கர்த்தர் பெருசாக்குவார். அதை தவிர இன்னும் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் விசுவாசம், கொஞ்ச நேரம் ஜபம், கொஞ்ச நேரம் வேத வாசிப்பு, எதையாவது கொஞ்சம் செய்யணும். கொஞ்ச நேரம் வேதம் வாசிக்கணும், கொஞ்ச நேரமாவது ஜபம் பண்ணணும். அதாவது ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு கொஞ்சத்தில் ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தீன்னா உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பேன். ஆண்டவர் உலகத்தில் சொல்லுவாங்க, நீ எல்லாத்துலையும் கரெக்டா இருந்தீங்கன்னா உனக்கு நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்கியா, கொஞ்சம் உண்மையா இருப்பா, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தீன்னா உன்னை நான் அநேகத்தின் மேல் அதிகாரி வைப்பேன். ஆண்டவர் அப்படியே தலையில இருக்கிறார். உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ஒத்து போகாது. அதனால தான் உலகத்துக்கு இயேசுவை பிடிக்காது. இயேசுகிட்ட கொஞ்சம் கொடுத்தா போதும். அவர் தன் கையில கொடுக்கும்போது அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் தாழ்மை. எது தெரியுமா, இப்ப தாழ்மைன்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குன்னு சொன்னா அது பெருமை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்க கொஞ்சத்தை எடுத்துட்டு என் கர்த்தர்கிட்ட நான் போறேன், நீ வந்தீங்கன்னா அதுதான் தாழ்மை. பெருக பண்ணுகிறவரிடத்தில் வருவதே தாழ்மையாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? அதற்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாராம். அப்புறம் என்ன கொடுக்கிறார்? மகிமையை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில் மற்றவங்க பார்த்து மதிக்கக்கூடிய மகிமையான வாழ்வு இயேசு கொடுக்கிறார். அடுத்தபடி ஜீவன் கொடுக்கிறார். அந்த ஜீவன் தான் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ என்ன தாழ்மை, ஆண்டவருக்கு நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ஜீவன் கொடுக்கிறார். ஜீவனோட நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? மூச்சு, இந்த வாழ்க்கை, இதை தான் ஜீவன் நினைக்கிறோம். இதை தாண்டி ஜீவனை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடித்து விடுகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி கிருபை பெறுகிறதுனா நன்றியால் பெறுகிறது. ஆண்டவருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு இருக்க வேண்டும். எதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியுமோ அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருகும். நீங்கள் அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நன்றி செலுத்தி பழகுங்கள். காலையில் எந்திரிச்சோன்னே சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லும் போது தீமைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். இந்த வருஷத்துல இதான் கீ பாயிண்ட்ஸ். இந்த வருஷத்தை நம்ம ஜெயிக்க போகிறதுக்கான கீ பாயிண்ட்ஸ் என்ன? இதுதான். இயேசு யார் என்று பார்க்க போகிறோம். இன்னைக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியாதவங்களுக்கு சரி, வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த வருஷத்துல நம்ம ஜெயிக்கிற ஜெயத்துக்கு கிருபைக்கு ஆதாரமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு யார் என்று சொல்லி நாம் ஒரு படம் பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். நம்பர் 1, இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார்னா, எதுக்கோ நம்ம சொல்றோம், அங்க எழுதி இருக்கிறது பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்டார். 2, அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராம் சுற்றித் இருந்தார். அடுத்து இயேசு என்ன பண்ணார்? எப்படி பிசாசின் கிரியைகளை அழித்தார்னா, அதான் சொன்ன, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். நன்மை செஞ்சார். என்ன நன்மை செஞ்சார்? பிசாசின் பிடியில யாரெல்லாம் பிடிச்சி அவனை வியாதியில் அவஸ்தைப்பட்டாங்களோ அவர்களெல்லாம் சுகமாக்கி நன்மை செய்தார். நம்பர் 2. நம்பர் 3, மத்தேயு 9:6-7 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி
திமிர்வாதக்காரை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அடுத்து இயேசு எதுக்கு வந்தார்? மனுஷருடைய பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையா இருக்கான், அவனுக்கு பாவத்தால தான் அந்த வியாதி. இயேசு என்ன பண்ணுகிறார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு போ என்று சொன்னார். அவன் எழுந்து போனான். அப்போ மூன்றாவது இயேசு எதற்கு வெளிப்பட்டார்? என்னுடைய பாவங்களை மன்னிக்கும் அதிகாரமுடையவராக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. நான்காவது காரியம், யோவான் 5ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வசனங்கள். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தானே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தானே ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடினால் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தபடி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவன். பிதா என்ன விதமான ஜீவனுடையவராக இருக்கிறாரோ குமாரனும் அதே ஜீவனுடையவராக இருக்கிறார். இது வந்து பரலோகத்தின் காரியம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒரே விதமான தெய்வத்துவம் உடையவர்கள் இல்லையா? அப்போ இயேசுக்குள்ள இருந்தது என்ன? தேவனுடைய ஜீவன். ஆகவே அவர் என்னவென்று அழைக்கப்பட்டார்? தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். ஆனா பூமிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் என்ன குமாரன்? மனுஷகுமாரனாக இருக்கிறார். தேவகுமாரன் தேவனுடைய ஜீவனை உடையவர். அவர் தவிர யாருக்குள்ளேயும் தேவ ஜீவன் கிடையாது. இப்போ மனுஷனா பிறந்தவது போது அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடினால், அப்போ தேவகுமாரன் என்ற அடிப்படையில் நியாய தீர்ப்பு அதிகாரத்தை தேவன் அவருக்கு கொடுக்கல. பூமியிலே மனுஷனாகிய வந்த மனுஷகுமாரனுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை தேவன் கொடுத்தார். அப்போ இயேசு எதுக்கு வந்தார்? நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி வந்தார். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் எத்தனை? 1 2 3 4 5th. 5வது காரியம், யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. மாம்சத்தில் வந்தவர் என்னவா நிறைஞ்சிருந்தாராம்? கிருபை நிறைந்தவராக, சத்தியம் நிறைந்தவராக நமக்குள்ளே இருந்தார். அவருடைய மகிமை தேவனுடைய மகிமையாகவே இருந்தது. கிருபையை வெளிப்படுத்தும்படியாக அவர் வெளிவந்தார், மாம்சமாகி வந்தார். அடுத்த காரியம், உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கிருபையை கொடுக்க இயேசு வந்தார். கிருபையை கொடுக்க வந்தார், நன்மை செய்ய வந்தார்னாலே என்னன்னு கேட்டிங்கன்னா அநேக தீமைகளை அளிக்கிறதை இந்த இடத்துல பார்க்குறோம் இல்லையா? அடுத்து இன்னும் ஒரு கடைசியாக ஒரு வசனம் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதுதான் ரொம்ப முக்கியம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார் என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் இந்த பூமியில் இருக்கிறதோட வேலை என்ன? யாரை திருடலாம், யாரை கொல்லலாம், யாரை அழிக்கலாம். இது மட்டும் தான் அவனுடைய பிஸ்னஸ். இயேசு சொல்றார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இங்கே தான் ஜீவனை பற்றி நான் பேச போகிறேன். The thief cometh not but for to steal and to kill and to destroy. I am come. சொல்லுங்க, I am come that they might have life and that they might have it more abundantly. இந்த இடத்துல ஜீவனா என்னப்போ? ஒருத்தன் அழிக்க வந்தான், திருட வந்தான், கொல்ல வந்தான். நானும் அவைகளுக்கு ஜீவன், நான் வந்ததுனால, நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணல, நான் வந்ததுனாலேயே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. அப்போ இங்கே ஜீவன் நான் சொன்னல, என்னன்னு கேட்டிங்கன்னா பிசாசின் கிரியை அங்கே அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜீவன் வேலை செய்கிறது, கிருபை வேலை செய்கிறதுனா இனிமேல் அவன் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ என்ன உண்டாயிருக்கு? ஜீவன் உண்டாயிருக்கு. அது நாளுக்கு நாள் பரிபூர்ணம் அடைகிறது. இப்போ எந்த பகுதியிலையும் நீங்கள் ஒன்றும் இழந்திருக்க மாட்டீங்க. எல்லாம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும்படி ஜீவனை கொடுக்க வந்தார். அப்போ ஜீவன் அங்கே சொன்ன இல்லையா, கர்த்தருக்கு பயப்படும் போது ஜீவன் உண்டாகிறது. இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார், ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வந்தார்னா சொல்யூஷன் கொடுக்க வந்தார். ஜீவன் என்பது சொல்யூஷன். சொல்லுமா, ஜீவன் என்பது லைஃப் இஸ் சொல்யூஷன். என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீவன். இயேசுதான் அந்த ஜீவன். நம்ம நினச்சிருக்கோம் ஏதோ மூச்சு கொடுக்க வந்தார். இல்லை, சொல்யூஷன் கொடுக்க வந்தார். ஆமேன். இந்த உலகத்தில் எல்லாருமே பாருங்கள், எல்லாம் திருடப்பட்டிருக்கிறது, அன்னையோடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டிருக்கிறது, அன்னையோடைய வாழ்க்கை அவங்களுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஆனால் இயேசு என்ன பண்ணுகிறார்? அவர்களுக்கு சொல்யூஷனை தன் ஜீவன் மூலமாக கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஜீவனில் வாழ்கிறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில் சொல்யூஷனில் வாழ்கிறோம். அப்போ அது எப்படி நம்ம ஜீவனை பெற்று வாழப்போகிறோம் என்பது தான் நம்ம வர நாட்களில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் அதான் காலைல கொஞ்சம் சொன்னேன், we have to execute. நமக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஜீவனை
நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். எங்கேயாவது மரணம் காணப்படுகிறது, எங்கேயாவது வியாதி காணப்படுகிறது, எங்கேயாவது குறைவு காணப்படுனா அதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், வி ஹேவ் டு அப்ளை த லைஃப் ஆஃப் ஜீசஸ். அவனுக்கு இடம் கொடுக்காம எங்கே குறைவு இருந்தாலும் எனக்கு இந்த குறை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதோட அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இயேசு சொல்லியிருக்கிறார், ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன். ஸோ பரிபூர்ண ஜீவனில் வாழ நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை நம்ம வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ண வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சரீரத்தை குறித்தல்ல. நம்ம சரீரத்தை தான் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் கிறிஸ்தவ ஜீவியம்ங்கிறது உள்ளே இருக்கிற ஆத்துமா. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆத்துமா. சொல்லுவோமா? ஆத்துமா. சரீரத்தை குறித்து தேவன் இந்த காலையில் பேச ஆத்துமா. பிரியமானவரை, உன் ஆத்துமா எப்படி வாழுதோ அப்படி தான் நீ வாழ முடியும். அப்போ ஆத்துமா ரொம்ப முக்கியம். நான் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறேன்னா அவங்க சரீரத்தை பார்க்கல, அவங்க ஆத்துமாவை பார்க்குறேன். அந்த ஆத்துமா தேவனுக்குரியது. அந்த ஆத்துமா எங்கே போயிடக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. ஆமென். ஆத்துமாவை அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள் என்று எழுதியிருக்கிறது வேதத்தில். இந்த உலகத்தில் ஒருத்தன் கொண்டானா சரீரத்தை தான் கொல்ல முடியும், அவனால் ஆத்துமாவை கொல்ல முடியாது. ஆனால் தேவன் தான் கடைசியில் என்ன பண்ணுவார், அந்த ஆத்துமாவை நரகத்துக்கு போகணுமா அது பரலோகத்துக்கு போகணுமான்னு அதுக்கு தீர்ப்பு கொடுக்குற அதிகாரம் இயேசுகிட்ட தான் இருக்குது. அப்போ இயேசு என்ன கொடுக்குறார், உங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வந்தாருன்னா என்ன விதமான நியாய தீர்ப்பை கொடுக்குறார்? உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வேற, உங்களுக்கு அவர் ஜீவனை கொடுப்பது தான் நியாய தீர்ப்பு. ஆமென். உங்களுக்கு அழிவை கொடுக்க வரவில்லை, உங்களுக்கு ஜீவனை கொடுக்க இயேசு வந்தார். அப்போ இயேசு யாருங்கிறதுக்கு இவ்வளோ காரியங்களை சொல்லியிருக்கேன். என்னென்ன செய்ய இயேசு வந்தார்? பிசாசின் கிரியையில் அழிக்கும்படி வந்தார். நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்த பொழுது எல்லாரையும் சுகமாக்கினார். பாவங்களை மன்னிக்கும் அதிகாரமுடையவராக வந்தார். நியாய தீர்ப்பு, அது பிசாசின் கடைசியில் அவனுக்கு கொடுக்க போகிற நியாய தீர்ப்பு யாராக இருக்கிறது? இயேசுவுக்கு அதை பிதா கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்வளவு காரியங்களை செய்ய இயேசு வந்தார். அப்ப அதே வசனங்கள் நம்ம பார்த்தோம், பிதாவின் மகிமை நிறைந்தவராக வந்தார், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தார், மனுஷகுமாரனும் பிதாவின் ஜீவனுடையவனுமாக இருக்கும்படி அவர் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ மனுஷனா வந்தபோது, மனுஷகுமாரனாய் வந்தாலும் தேவன் என்ன பண்ணினார்? அவருக்கு தன்னுடைய மகிமையை கொடுத்திருந்தார். அவர் வெறும் மனுஷனா செயல்படும்படியாக அல்ல, பரிசுத்த ஆவியும் வல்லமையும் கொடுத்து அவரை தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஒரு மனுஷனாய் இந்த பூமியில் அவர் என்னென்ன செய்யணுமோ அதற்கான எல்லா கிருபைகளையும் தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார். அப்படித்தான் இயேசு உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்? மனுஷனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி உண்டாக்கி ஆண்டுகோள் என்று சொல்லி அவனுக்கு என்ன பண்ணினார்? அதிகாரம் கொடுத்தார். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நியூ இயர் மெசேஜில் கேட்டோம்ல, பிசாசு என்ன பிரச்சனை அவனுக்கு? தேவனுக்கு ஒப்பாக மாறுவேன் என்று அவன் தன்னை உயர்த்த விரும்பினான். ஆனால் தேவன் அவனுக்கு அதை கொடுக்கல. ஆனால் மனுஷனுக்கு என்ன கொடுத்தாரு? மனுஷனை தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படி அவனை உண்டாக்கினார். ஒருத்தன் உங்கள் ரூபம் போல உங்களுக்கு ஒப்பா மாறணும்னு நினச்சான், அவனை கீழே தள்ளிட்டார். ஆனால் உங்களுக்கு எனக்கும் என்ன ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறாருன்னா, அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறார். ஏன்? ஒருத்தன் நான் ஆளுகை செய்யணும்னு நினச்சான், அவனை கீழே தள்ளிட்டார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை இயேசு மூலமாய் கொடுத்துருக்கிறார். அப்போ ஏன் உங்கள் மேலே என் மேலேயும் பிசாசுக்கு பொறாமன்னா, நான் என்ன நினச்சனோ அதை தேவன் எனக்கு கொடுக்கல, ஆனால் மனுஷங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நான் இன்னொன்று சொல்கிறேன், அவன் என்ன பண்ணான்? தேவனுடைய சிங்காசனத்தோடு போய் உட்காருவேன்னு சொன்னான். தேவன் அவனுக்கு கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு எனக்கும் அதை கொடுத்துருக்கிறார். தெரியுமா? வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள். அவன் எதெல்லாம் பெருமையால் இழந்தானோ அதெல்லாம் தேவன் இங்கே கொடுத்துருக்கிறான்னு எழுதியிருக்கு பாருங்க. கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா புரியும். அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவை கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே. கிருபைனா என்ன? அப்போ நம்ம கேட்கல, அவன் பெருமையால கேட்டான். அப்ப பெருமைக்கும் கிருபைக்கும் ஆப்போசிட். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். நீங்க தாழ்த்துறீங்களா, இயேசு எனக்கு வேணும்னு, அந்த தாழ்மைக்கு தேவன் என்ன கிருபை கொடுத்திருக்கிறான்னு பாருங்க. கொஞ்சம் பாருங்க. வெறும் ரட்சிப்பு மட்டும் இல்ல, அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவை கூட உயிர்ப்பித்தார். ஒரு பிள்ளை இயேசு ஏத்துக்கலன்னா என்ன நடக்குதுங்க? அவனை உயிர்ப்பிக்கிறார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, நல்லா பாருங்க, உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்ப நீங்கள் நானும் ஆவிக்குரிய பிரகாரம் எங்க உட்கார்ந்துருக்கோம்? உன்னதத்துல தேவனோட. ஆனா ஒருத்தங்க தான் உட்காரணும்னு விரும்பினான், அவனுக்கு அந்த இடம் கொடுக்கப்படவில்லை. பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார்.
ஒருத்தர் பக்கத்தில் உட்காரணும்னா அவங்களுக்கு சரிசமமான அந்தஸ்து வேணுமா இல்லையா? ஹல்லேலூயா. எந்த சிஎம் முன்னாடி எந்த பிஎம்மோட போய் நீங்கள் பக்கத்தில் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. ஆனால் தேவன் தனக்கு பக்கத்திலே கிறிஸ்துவோட உங்களை என்னை உட்கார வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! சும்மா தேவனுடைய பிள்ளைகள் மாற்றலை, தன்னுடைய சாயல் தன்னுடைய ரூபத்தை மட்டும் தேவன் கொடுக்கல. நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலையோ, நம்ம எதெல்லாம் கேட்கலையோ, அதெல்லாம் அவர் கிருபையால் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த தாழ்மைக்காக தெரியுமா? இயேசுவை நான் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன ஒரே தாழ்மைக்காக. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம், கிருபைன்னு சொல்ல, கிருபையின் ஐஸ்வர்யமா, அவ்வளோ ஐஸ்வர்யம். அப்போ கிருபையின் ஐஸ்வர்யம் என்ன நான் சொல்கிறேன் தெரியுமா? தேவன் தான் பக்கத்தில் உட்கார வச்சார்ல, அதான் கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபை வச்சிருக்கேன்னு வேற. கிருபையின் ஐஸ்வர்யம்னா என்ன தெரியுமா? எனக்கு ஈக்குவலான இடத்த நான் யாருக்கு கொடுக்குறோனோ அது கிருபை இல்லை, கிருபையின் ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணுகிறது. எவ்வளோ கிருபை வச்சிருந்தா, என் மேலே எவ்வளோ ஆசை அன்பு வச்சிருந்தா, தேவன் என்ன பண்ணுகிறார்? அவர் இருக்கிற இடத்துல என்னை உட்கார வைக்கிறார். நான் எப்படி இருந்தேன்? நல்லவனாக இருந்தேனா? இல்லை. வேதம் சொல்லுகிறது, அக்கிரமத்திலும் பாவத்திலும் நான் மரித்து போய் கிடந்தேன். ஒரு மகா பாவி, ஒரு பாவியை தேவன் என்ன பண்ணுகிறார்? எதுக்கு இவ்வளோ கிருபை கொடுக்குறார்னா, அவன் தன்னை தாழ்த்தும் போது எனக்கு இயேசு வேண்டும் அப்படின்னு தாழ்த்துற அந்த ஒரு தாழ்மைக்கு கர்த்தர் கொடுக்குற கிருபையின் ஐஸ்வர்யம் அவனை என் பக்கத்தில் வந்து உட்கார் என்று சொல்லுகிறார். ஒருத்தனை என் பக்கத்தில் வராதன்னு கீழே தள்ளினாரு, ஆனால் உங்களையும் என்னையும் பக்கத்தில் தூக்கி என் பிள்ளைங்கன்னு உட்கார வச்சுருக்காரு. அது அவர் விருப்பம். யாரை பக்கத்தில் உட்கார வைக்கணும், யாரை தூக்கி மடியில் வச்சுருக்குங்கிறது அது கர்த்தருடைய விருப்பம். உங்களையும் என்னையும் அவர் கிருபையினால் இன்னைக்கு பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். இதற்காக இயேசு வந்தார். இப்போதான் அந்த வசனம் முடியும். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் வெங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரம் செய்தார். இப்போதான் ரட்சிப்பு சொல்றாங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்படுங்கன்னா என்ன அர்த்தம்? இதான் ரட்சிக்கப்படுங்கன்னா சும்மா சர்ச்சில் சேர்ந்துக்குங்கன்னு அர்த்தம் இல்லை. ரட்சிக்கப்படுங்கன்னா தேவனோட உட்காருங்கன்னு அர்த்தம். ஆமென். பாவத்தில் வாழாதீங்க, தேவனுடைய பிள்ளையாகி அவர் பக்கத்தில் உட்கார்ந்துக்குங்கன்னு அர்த்தம். அதான் ரட்சிப்பு, அதுதான் சுவிசேஷம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரெண்டு இடத்துல ஒரு தேவனுடைய இரக்கம், கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். இப்போ நான் சொல்லுகிறேன், இயேசுவை வேணான்னு எந்தெந்த பகுதியில் நம்ம தள்ளுறோமோ அங்கே என்னான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த பகுதியில் ஜீவனை நானே வேணான்னு சொல்லிட்டு நான் மரணத்தை எடுத்துக்கிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு வர வர அந்த பகுதியில் ஜீவன் வருகிறது. ஆனால் இயேசுவை எந்தெந்த பகுதியில் நான் விலக்கி வைக்கிறேனோ அந்த பகுதியில் நானே சொல்கிறேன், எனக்கு ஜீவன் வேணாம், நான் மரணத்திலே இருந்துக்கிறேன். தேவனுடைய கிருபை என்ன பண்ணுறேன்? நான் வேண்டாம் என்று ரிஜெக்ட் பண்ணுகிறேன். இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. கிருபையினால் தான் தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார்? ரட்சிப்பு கொடுக்கிறார். கிருபையினால் தான் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். கிருபையினால் நாம் ஆளுகை செய்ய போகிறோம். ரோமர் 5:17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே ஆதாம், அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கு. அதான் சொல்றேன், இன்னைக்கு உலகத்தில் என்ன ஆண்டு கொண்டு இருக்கிறது? மரணம். உலகத்தில் இருக்கவங்க வாழ்க்கை எது ஆண்டு கொண்டு இருக்கிறது? மரணம்னா என்ன அர்த்தம்? மரணம்னா செத்து போற மரணத்தை சொல்லல, தேவன் இல்லாத வாழ்க்கை மரணம். மரணத்தில் தான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் வேதம் சொல்கிறது. ஆனா நீங்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, மரணத்தில் இல்லை, அவர்கள் எதை அடைகிறீங்க நீங்க? இப்போ ஜீவனை அடைந்து. ஜீவனை என்ன அர்த்தம்? எல்லாவற்றிற்கும் சொல்யூஷனை அடைந்து. உங்க பகுதியில் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்குமான சொல்யூஷன் தான் ஜீவன். ஏன்னா அப்படிதான் ஆரம்பத்தில் தேவன் சிருஷ்டித்தார். ஆதாமுக்குள்ள எந்த மரணமும் இல்லை. அவன் ஒரு பெரிய அருமையான தோட்டத்தில் வைக்கப்பட்டான். 5 நதி ஒன்றுச்சு, எல்லாம் கனிகள் நிறைந்திருந்தது, எல்லா மிருகங்களும் சமாதானமாக இருந்தது. பொன் விளைந்த பூமியில் கர்த்தர் அவனை வைத்தார். அவன் ஒரு குறையும் இல்லாமல் சமாதானமாய் வாழ்ந்தான். அதுதான் ஜீவன். அதுக்கப்புறம் வெளியில் போனவன் என்ன பண்ணான்? நெத்தி வேர்வை சிந்த அவன் உழைக்க ஆரம்பித்தான். பார்க்குறோம், ஏதனை விட்டு போனது தான் வேர்வை. அப்போ மறுபடியும் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வராருன்னா வேர்வை கிடையாது, கர்த்தருடைய சமாதானம், ஆசீர்வாதத்தில் வாழ்கிற வாழ்க்கை. என் வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு பயப்படும், உனக்கு ஐஸ்வர்யம் வரும்னு. என்னை பற்றி யார் தப்பாக நினச்சிங்கனாலும் ஐ டோன்ட் கேர். இந்த செய்தியை பார்க்குற பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன். என்னுடைய வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரை விசுவாசித்தால், நீங்கள் தாழ்த்தினால் உங்களுக்கு வரும் பலன், ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவர் அப்படிதான் முன்னாடி வச்சிருந்தார் மனுஷனை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதா? தேவனுடைய பிள்ளைகள் தரித்திரமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதா? வேத வசனங்கள் சொல்லியிருக்க, அது பொய் சொல்லாத வேத வசனமாக இருக்க, கர்த்தருடைய சித்தமாக இருக்க, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தரித்திரத்தில் வாழ்வீர்கள் என்று நான் சொன்னால்
கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் காணப்படுவேன். அப்படி பேசுகிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாய் எண்ணப்படுவீர்கள். தரித்திரம் தேவ சித்தமே கிடையாது. ஜீவன், அவர் சொன்னார், நான் ஜீவனை கொடுக்க வந்தேன்னு மட்டும் சொல்ல, அதை ஃபுல் பண்ண வந்தேன்னு சொல்றார். அபண்டன்ட் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஜீவனை கொடுத்துட்டு அதை ஃபில் பண்ணுவார். எப்போதும் ஆண்டவர் ஃபில் பண்ணுவார். திராட்சரசம் குறைவுபட்டு சொன்னார், என்ன சொன்னார்? ஜாடிகளை நிரப்புங்கள், கற்சாடிகளை நிரப்புங்கள். ஒரு 3/4 தொட்டி ஊற்றினாலே எனக்கு தெரிஞ்சு போதும். நம்ம குடத்தால் நிரப்போம்ல, 3/4 தொட்டி தான் நிரப்போம். நமக்கு இன்னொன்று கொஞ்சம் நிறைக்கிறது கூட நமக்கு பொறுமை இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஃபுல்லாக நிறைச்சிருங்கிறாரு. நிறையா ஊற்றுனாங்க, திராட்சரசமாக மாற்றினாரு, எல்லாருக்கும் முண்டு பரிமாறினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. முக்கால் பாத்திரத்தை கர்த்தர் சொன்னான்னு கொடுத்தார் சொல்லலை. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு தாழ்ச்சி இல்லை. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தயத்தைப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணினார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ எப்போதுமே தேவன் என்ன பண்ணுகிறார்? நிரப்புகிறார், வழிய பண்ணுகிறார். அப்போது நிரப்புவது ஜீவன், வழிய பண்ணுவது பரிபூர்ண ஜீவன். வாழ்க்கையில் நல்லா இருக்கிறது ஜீவன், அதுவே நிறைய பேருக்கு இன்னும் இல்லை. ஆனால் நல்லா இருக்கிறது மட்டும் தேவனுடைய விருப்பம் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கிறது நிரம்பி வழிஞ்சி 10 பேரை போய் பாதிக்கணும். நம்மளையே பாதிக்கலைன்னா அது உண்மையான ஜீவன் இல்லை. ஜீவன் என்பது என்னை பாதித்து என் மூலமாய் அநேகரை பாதிப்பது தான் நித்திய ஜீவன், பரிபூர்ண ஜீவன். 1 யோவான் 3 1 முதல் 3 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு என்று பாருங்கள். அப்போ சொல்றாரு, இந்த தேவன் உங்களை என்னையும் பிள்ளைன்னு கூப்பிடுறாரு, எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான்னு பாருங்கன்னு சொல்றாரு. அப்ப தேவன் பரலோகத்தின் தேவன் உங்களை என்னையும் பிள்ளைன்னு, சொந்த பிள்ளைன்னு கூப்பிடுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. உலகத்தில் இருக்கவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, உங்களை பிள்ளைன்னு கூப்பிட்டதோட ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சிக்கன்னு எழுதுகிறாரு. அவங்களுக்கு புரியாது, ஆனால் நீங்கள் புரிஞ்சுங்க. வெறும் பிள்ளைன்னு கூப்பிட்டது சும்மா இல்லைங்க. எதுக்கு கூப்பிட்டாராம்? இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை. இயேசு வரும்போது என்னவா இருப்பீங்கன்னு இன்னும் சரியாக தெரியல. ஆனால் ஒன்று இருக்குது, இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் சொல்லுமா, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று எழுந்திருக்கிறோம். இது பயங்கரமான வசனம். அங்க ஒருத்தர் சொன்னா, நான் தேவனுக்கு ஒப்பாயிருப்பேன் என்று சொல்லி விழுந்து போனான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு உங்களை பிள்ளைங்கன்னு கூப்பிட்டுட்டாரு, இன்னைக்கு பிள்ளைங்களா இருக்கீங்க. ஆனால் அவர் வரும்போது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, வெறும் பிள்ளையா மட்டும் இருக்க மாட்டீங்க. வெறும் பிள்ளைகள் மட்டுமல்ல, அவருக்கு ஒப்பாயிருக்க போகிறீர்கள். யார் அவர்? தேவகுமாரன். எங்கே அமர்ந்திருக்கிறார்? தேவனுடைய வலது பார்சத்தில். தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு எனும் தேவகுமாரனுக்கு ஒப்பான மகிமையை கர்த்தர் மனசுல வச்சுட்டு தாங்க உங்களை கூப்பிட்டுருக்காரு. என்னையும் உங்களையும் இன்னைக்கு சும்மா இங்கே ஜெபம் பண்ண மட்டும் கூப்பிடல, இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அன்னைக்கு அவர் கூட்ட நோக்கம் இன்னும் நிறைவேறல. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர்னு புரிஞ்சுக்கணும்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போயுமே என்னையும் உங்களையும் பற்றி அவர் ஒரு திட்டம் வச்சுருக்காரு, பார்த்தீங்களா? அதில் ஒரு தீமையும் கிடையாது. அவர் சொல்கிறாரு, உன்னை பற்றிய என் நினைவுகளை நான் அறிவேன். உன்னை பற்றி என்ன நினச்சிருக்கேன்னு எனக்கே தெரியும். அது ஒன்றில் கூட தீமை இல்லைப்பா, நன்மையான நினைவுகள். கர்த்தர் ஒரு பிள்ளைய ஒருத்தனை கூப்பிட்றாரு, உங்களையும் என்னையும் கூப்பிட்றாருன்னா, கூப்பிடும்போது ஒரு திட்டத்தை போடுறாரு, உனக்கு என்ன செஞ்சு உன்னை எங்கே கொண்டு போய் நான் வைக்கணும்னு. அந்த திட்டத்தை வச்சுட்டு தான் கூப்பிட்றாரு. ஆனால் வழியில் நிறைய குழப்படிகள், நிறைய பிரச்சனை நமக்கு நடக்குது. அதை எதையுமே ஆண்டவர் கன்சிடர் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் வச்ச திட்டம் ஒன்று கூட தீமை கிடையாது. நமக்கு தீமை நடக்குதுறதுனால அவர் திட்டம் தோற்று போகிறதும் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் பிசாசு இருக்கான். அப்போ சொல்லுவார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் நீங்கள் துதிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து தீமை அழிச்சிட்டே தான் வராரு. என் வாழ்க்கையில் 30 வருஷமாக தீமை அழிச்சிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. இன்றைக்கி ஒரு தீமை அழிச்சதை நான் காலைல பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் ஒரு தீமையை ஆண்டவர் அழிக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய திட்டத்தில் தீமை இல்லை. சொல்லுவோம், அவருடைய திட்டத்தில் தீமை இல்லை. நானே ஒரு பிள்ளை மேலே ஒரு திட்டம் வச்சுருக்கேன்னா தீமையை வச்சுருப்பேன். என் பிள்ளை மேலே ஒரு திட்டம் வச்சுருக்கேன்னா என் பிள்ளைக்கு கடைசியாக எப்படி நன்மை பண்ணு தான் நினைப்பேன்னு ஒழிய, கடைசியாக என் பிள்ளையை கொண்டு போய் எங்கே குப்புற கவுப்பேன் நான் நினைப்பேன். எங்கே கொண்டு போய் குப்புற கவுப்பேன்னு நினைக்கிறவன் எதிரி, எங்கே கொண்டு போய் நல்ல இடத்துல என் பிள்ளையை சேர்க்கறன்னு நினைக்கிறவன் தகப்பன். அப்போ தேவனுடைய திட்டங்கள், அவர் சொல்றார், உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களில் ஒரு தீமை இல்லைப்பா. ஏன்னா கர்த்தர் நான் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். நான் எப்படிப்பா உன்னை பற்றி தீமை நினைக்க முடியும்? இயேசுவை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எப்படி அவர் நம்ம வாழ்க்கையில் தீமை நினைக்க முடியும்? 30 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன். எவ்வளோ தீமைகள் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ துரோகங்கள், எவ்வளவோ வலி வேதனைகள். அதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போது அந்த பாதை வழியாக நான் போனேன். அஃப்கோர்ஸ் எஸ், நான் ரொம்ப மோசமான பாதையின் வழியாக போனேன். ஆனால் இன்றைக்கும் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா எவ்வளோ தீமை வந்தாலும் கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றினார். ஏன்னா என் நம்பிக்கையெல்லாம் அவர் மேலே மட்டும்தான். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
இன்னைக்கு இப்போ திரும்பி பார்க்குறேன், அந்த தீமை எதுவுமே என்னை பாதிக்கலை. அதெல்லாம் எனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்தது. ஆமேன். தீமையால் நம்ம அழிஞ்சு போயிட மாட்டோம். யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனம் கொடுத்தாரு. சொப்பனம் கொடுத்தாரா இல்லையா? என்ன சொப்பனம் கொடுத்தாரு? அவன் நல்ல ஹை பொசிஷனில் போகிறான்னு சொப்பனம் கொடுத்தாரு. அந்த சொப்பனத்தை சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனம் கொடுத்தாருன்னு. அவனுக்கு தீமை வரிசையாக வந்துருச்சு. ஆனாலும் தீமையில் அழிஞ்சு போயிட்டானா? கர்த்தர் என்ன பண்ணார்? எல்லா தீமையிலிருந்து அவனை காத்து எந்த தேசத்தில் சொன்னாரோ அதே எகிப்து தேசத்தில் அவனை பிரதம மந்திரியாக உயர்த்தினார். ஏன்னா அவரோட திட்டம் வந்து இவன் அங்கே போய் பிரதம மந்திரி ஆகும் தான் அவருடைய திட்டம், நன்மையான திட்டம். வழியில் என்ன பண்ணுது? ஏகப்பட்ட தீமை. சொந்த சகோதரன் தீமை பண்ணுறான். வேலைக்கு போனால் அவன் அந்த எஜமானோட ஒய்ஃப் தீமை பண்ண ரெடி ஆகுறா. ஜெயிலில் போட்டால் அங்கே உள்ளவங்க நன்மை செய்ய மறக்கிறானுங்க, நன்றி கெட்ட விதமாக போகிறானுங்க. யோசேப்பை பார்த்தா எனக்கே கொஞ்சம் மனசு வலிக்கும். யோசேப்போட வாழ்க்கை பார்க்கும்போது நீங்கள் உண்மையாக நல்லா வேத்த வசிங்கன்னா ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் இருக்கவே இருக்காது. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து அவனை எடுத்து அவனை உயர்த்தினான். எதுக்கு நான் சொன்னா, கர்த்தருடைய கிருபையை பெற்ற பிள்ளைகளே, தீமை ஒரு நாள் உங்களை அழிந்து போக கர்த்தர் விட மாட்டார். தீயவனுடைய தீமைக்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். அதுதான் ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டவரே எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். அந்த ஜெபம் ஜெபிக்கும். நம்ம பரலோக ஜெபத்தில் தேவன் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? இயேசு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் சகல தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. அப்ப தீமையிலிருந்து ரட்சிக்கிற தேவனா? இயேசு தீமைகளை அழிக்க வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் சொல்லுமா, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும். எத்தனை பேர் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? தேவன் வரும்போது அவருக்கு ஒப்பாய் நான் இருப்பேன் என்ற நம்பிக்கை இப்போ இருக்கா? இது வரைக்கும் இல்லைன்னா எனக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வருதா? இயேசு வரும்போது அவருக்கு ஒப்பான ஒரு காரியத்தை கொடுப்பார்னே. இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். நான் ஏன் சரியான வாழ்க்கை வாழ்றேன்னா, இன்னைக்கு நடக்கிறத பார்த்தல, என்னுடைய எதிர்காலம் எப்படி தேவன் எனக்கு வைத்திருக்கிறார் என்பதை பார்த்து அதுக்காக நான் சரியான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிறேன். யோனா 2ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். நினிவேக்கு போக சொன்னார். நினிவேக்கு போக சொன்னதுக்கு யோவாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டான். கர்த்தர் அப்புறம் என்ன பண்ணார்? கடலெல்லாம் அசைச்சி காற்றை உண்டாக்கி கடைசி அவனை தூக்கி மீனுக்குள்ளே போட்டாங்க. மீன் வயிற்றுக்குள்ளேருந்து இப்போ இந்த ஜெபம் பண்ணுறான். என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். உங்கள் ஆத்மா தொஞ்சு போகும்போது யாரை நினைக்கணும்? கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. நீங்கள் செய்கிற ஜபம் அங்கே போய் சேரணுன்னா என்ன பண்ணணும்? ஆத்மா தொய்ந்து போகையில் ஜபம் செய்ய வேண்டும், கர்த்தரை நினைக்கணும். வாழ்க்கையில் சூழ்நிலை அவன் பயங்கரமாக போயிட்டு இப்போ மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கான். ஆனால் மீனால் டைஜஸ்ட் பண்ண முடியலை. மீன் டைஜஸ்ட் பண்ணுதுன்னா அவன் மாவாக போயிடுவான். கர்த்தர் அந்த மீனை போட்டு அப்படியே அடைச்சி வச்சிருக்கார். பாவம், அந்த மீனுக்கு வேற கஷ்டம் இவனால். அப்போ சொல்கிறான், என்னுடைய விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பாருங்க, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். யார் கிருபையை, கர்த்தருடைய கிருபையை வேணான்னு சொல்கிறாங்கன்னா, மாயை இருக்குல்ல, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத பொய்யான வாழ்க்கையை அதுதான் வேணும்னு பிடிச்சிக்கிறவங்க கிருபையை வேண்டாம் என்று போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ஆமேன். இப்போ கூட என்னை காப்பாற்ற கர்த்தரால் முடியும், ஏன்னா அவருடைய கிருபையை நான் பற்றி கொள்கிறேன்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்ணாராம்? கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. இந்த ப்ரேயர் பண்ணோன்னே என்ன பண்ணுச்சு? மீன் கரெக்டான இடத்துக்கு வந்துட்ட, கிருபை தான் வேணும்னு சொல்லிட்ட. மீன் என்ன பண்ணுச்சு? அவனை கரையில் கரெக்டாக நினிவே பட்டணத்து வாசலில் கக்கிட்டு போயிடுச்சு. கப்பல் கொண்டு போகக்கூடாத பாதையை மீன் கொண்டு போய் அவனை சேர்த்தது. நீங்களும் நானும் தப்பான பாதையில் போனால் கூட கிருபை என்ன பண்ணும்? அதை வேற ஒரு ஆளை வச்சு வேற ஒரு காரியத்தை வச்சு கர்த்தர் எங்கே கொண்டு போக சொல்கிறாரோ அங்கே கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ கிருபையை பற்றி கொண்டீங்கன்னா தப்பான பாதையில் போக முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்து விடுவார். எல்லாவித தீமையையும் அழிக்க இயேசு வெளிப்பட்டார் இல்லையா? உங்களை என்னையும் கிருபையை கொடுத்து எதுக்கு ரட்சிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நானும் அதே விதமான கிருபையை பெற்று எதுக்கு நம்மை தேவன் அழைத்திருக்கிறார்னா, நாமும் கூட தீமைகளை அழிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை நம்மால் அழிக்க முடியும். மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை அழிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கிருபையினால ரட்சிப்பு கொடுக்குறாருன்னு என்ன அர்த்தம்? அதாவது தேவன் எப்படி நியாய தீர்ப்பு செய்கிறார், இயேசு எப்படி நியாய தீர்ப்பு செய்கிறார்னா, அவர் நீதிமான். எப்போதுமே ஒரு நீதியை செலுத்தணும்னா நீதிபதி இருக்கார், அவர் ஜட்ஜ். அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற போது அந்த இடத்துல அவர் என்ன அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம நம்புகிறோன்னா,
அவர் நீதியா தான் தீர்ப்பு கொடுப்பார் இல்லையா? ஏன்னா அவர் பேரு என்ன? நீதிபதி. இப்ப நம்முடைய தேவன் யார்? நீதிபதி. இப்ப நம்மளாம் பாவியா இருந்தோம், நீதிமான்களா இல்ல. இயேசுவின் மூலமாய் தேவன் நமக்கு அவரை விசுவாசத்தபடினாலே தேவ நீதியை கொடுத்திருக்கிறார். அதை முதல்ல நம்பணும். சொல்லுவோமா, ஐ ஆம் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். எதுக்குன்னா வாங்கி நீதியை வச்சு பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு இல்ல, நாம் பிசாசின் மேல் தேவனுடைய நீதியை செலுத்த வேண்டும். காலைல சொன்னது போல சரீரத்தில் வியாதியை பார்க்கும்போது தேவனுடைய நீதியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒரு பிள்ளை வாழ்க்கையில பாவத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கானா அவனுக்காக நம்ம ஜெபத்துல என்ன பண்ணணும்? நீதியை செலுத்தணும். பிசாசின் கையிலிருந்து மனிதர்களை பிடுங்க, ஆத்துமாக்களை ரட்சிக்க we are here to execute the judgment of God. தேவ நீதியை செலுத்துவதுதான் ஆளுகை. ஆமென். ஒரு ராஜா ஆட்சி செய்யறானா என்ன அர்த்தம்? அந்த தேசத்துல ஏதாவது அநீதி நடந்ததுன்னா அதை சும்மா பார்க்க மாட்டார். அவர் என்ன செய்வாரு? he will send the judgment. அந்த குற்றவாளிக்கு தீர்ப்பு கொடுத்து தண்டனை கொடுக்கிறார் இல்லையா? அப்போ உலகத்தில் நம்ம தீமைகளை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையிலும் சரி மற்றொரு வாழ்க்கையில் ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்குறாருன்னா, நமக்கு நாம் தேவனுடைய நீதியை எல்லா தீமைகள் மேல் செலுத்த வேண்டும். அதான் ஜெபம். ஜெபத்திலே தேவனுடைய நீதியை செலுத்தி ஆத்துமாக்களை விடுதலை செய்ய வேண்டும், குடும்பங்களை விடுதலை செய்ய வேண்டும். முதல்ல நம்ம வாழ்க்கையில் விடுதலை நம்ம எல்லா பகுதியிலும் பார்க்கணும். ஆமேன். அதுதான் ஆத்தும ரட்சிப்பு. ஆண்டவர் ஒருத்தவங்க இயேசு ஏற்றுக்கும் போது அவங்க ஆவி ரட்சிக்கப்பட்டு விடுகிறது. ஆவியை போய் உன்னதத்தில் தேவன் நம்ம அவங்களோட உட்கார பண்ணிட்டார். கிறிஸ்துவோட உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் பூமியில் வெற்றிகரமாக வாழணும்னா, பூமியில் நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னா நம்ம நீதிமான்களாக இருந்து தேவ நீதியை, ஆக்கினை தீர்ப்பை பிசாசின் ஒவ்வொரு கிரியையில் மேலும் செலுத்தி அவனை அழிக்க வேண்டும். வேடிக்கை பார்க்க அல்ல. முதல்ல நம்ம வாழ்க்கையிலே வியாதியை பார்த்துட்டு, தரித்திரத்தை பார்த்துட்டு, பிரச்சனையை பார்த்துட்டு, தோல்வியை பார்த்துட்டு அதிலே கடக்கக்கூடாது நம்ம. ஆமேன். அழுது கொண்டு இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, ஆளுகை செய்யும்படி அழைத்திருக்கிறார். கர்த்தர் சொன்னார், ஒன்று நீ அழலாம், இல்லை ஆளுகை செய்யலாம். எதை தெரிஞ்சுக்க போகிறேன்? எந்த காரியத்துக்கு அழுதாலும் ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கு நீ அழுது ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஆனால் நீ ஆளுகை செய். யூ சென்ட் த ரைச்சஸ் ஜட்ஜ்மெண்ட் ஓவர் தட் ஈவில். அவனை அழி, பிசாசை அழி, அவனுடைய பிடிமானங்களை தகர்த்து போடு. யூ ஹாவ் த அத்தாரிட்டி. நீ பூமியில் எதை செய்வியோ நான் இருந்து அதை செய்வேன். நீ பூமியில் எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீ பூமியில் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பி. நீ பூமியில் கட்டுவது எதுவோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ பூமியில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணினா பரலோகம் அதை ஏற்றுக்கொள்கிறது. அவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், பூமியில் நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் அவங்களுக்கு மன்னிக்கல, நான் மன்னிக்க மாட்டேங்கிறாரு. இதுதான் மனுஷனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம். இயேசு வெளிப்பட்டது பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி நீங்களும் கிறிஸ்துவுக்குள் ஏன் வெளிப்பட்டிருக்கோன்னா, ஒரு இயேசு இல்லை, பல இயேசுக்களாக ஆண்டவருடைய இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும்? கட்டவும் கட்டவிழ்க்கவும். we are here to execute the judgment of God over the nations and the wicked people and the wicked devil. தீமைகள் மேல், தீயவர்கள் மேல், தீமையானவன் மேலே தேவனுடைய நியாய தீர்ப்பை செலுத்தும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமுள்ள கற்குள்ள பட்டயமும் இருக்கும். மேன்மக்களை இரும்பு சங்கிலிகளால் கட்ட அவர்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இது அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும், எனக்கு மட்டுமல்ல உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப கிருபை எதுக்கு கொடுத்திருக்கிறார்னா, கிருபையினால் அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறோம், கிருபையினால் ஆளுகை பெற்றுக்கொள்கிறோம். சொல்லுவோமா? கிருபையினால் ஆட்சி, ஆளுகை. ஆதாம் அப்படி தான் சொன்னார், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். இன்னைக்கு நம்ம அளப்போகிறோமா, வேடிக்கை பார்க்க போகிறோமா, எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள போகிறோமா என்பது நம்முடைய விசுவாசத்தில் தான் இருக்கிறது. எழுந்து நிற்போம்.